ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆப்பிள் வச்சு விளையாண்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் ஆப்பிள் வச்சு விளையாடல. இன்னைக்கு நாங்கள் புதுசாக ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது பேர் தான் ஆப்பிள் பை. வெல்கம் டு பிரின்சஸ் ஷாரன் ஷெரி நாட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆப்பிள்ஸ் எடுத்துருக்க ஆப்பிள் பை செய்ய இப்போ ரெண்டுத்தையும் பீல் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இப்போ இதை எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த ஆப்பிள் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சோண்டு இப்போ இந்த ஆப்பிள் நல்லா பட்டரோட மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் ரெண்டு பட்டையும் நான் போட போகிறேன். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சுகரோட ஆப்பிள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் லெமன். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மைதா சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆப்பிள் தண்ணியெல்லாம் போய் ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட இந்த பட்டையெல்லாம் எடுத்துக்கணும். பட்டை ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்து மிக்சியில் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பட்டரை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி மாவில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை ஒரு பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போ ஒரு மவுல்டில் வைக்கிறதுக்கும் இன்னொன்று மேலே ஸ்ட்ரிப்ஸாக வைக்கிறதுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மவுல்டில் நான் கொஞ்சோண்டு பட்டர் பூசிக்கிறேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும். சுற்றி நல்லா இந்த மாதிரி சுற்றி பூசுங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மாவு ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் மாவு ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா மாவை திரட்டிக்கணும். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இப்போ திரட்டிட்டேன். இப்போ இந்த மாதிரி மூடியை வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா ரவுண்டு போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மோல்டில் எல்லாத்தையும் அழகாக ரவுண்டு மாதிரி பிடிச்சி வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு போர்ஷனை இதே மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி இதை ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் பையை கொஞ்சோண்டு ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் ஒயிட்டை நம்ம மேலே தடவிக்கணும். இந்த மாதிரி நல்லா லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே நான் கொஞ்சோண்டு லைட்டாக ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். இன்னும் சாப்பிடும்போது நல்லா யம்மியாக இருக்கும். நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லைனா ஒயிட் சுகர் கூட லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு இப்போவே சாப்பிடணுன்னு தோணுது. அப்படி சூப்பராக இருக்குது பார்க்கும் போதே. இப்போ நம்ம ஓவனில் வச்சு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த அவனில் 200 செல்சியஸ் டிகிரியில் வச்சு பேக் பண்ண போகிறோம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை உள்ளே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவனை ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு 30 மினிட்ஸில். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 20 மினிட்ஸில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்கு வந்து ஆப்பிள் பை பார்க்குறதுக்கு இந்த அவன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. சரின்னு சொன்ன மாதிரியே பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இப்போ நானும் செய்யணும், அவங்க சாப்பிட்டு காமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சரின்னு சாப்பிட போகிறேன். ஹலோ, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அக்கா ஷேர் செய்யும் போது அந்த அடுப்பு கிட்டலாம் கேஸ் கிட்டலாம் உங்கள் எல்டர்ஸ் வச்சு செய்யுங்க, அது உங்கள் அம்மா வச்சு செய்யுங்க. அதே மாதிரி தான் இவங்களும் செஞ்சான். சூப்பராக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. கூட நீங்கள் என்ன மாதிரியே செய்கிறீங்கன்னா உங்கள் அம்மா கூட என்ன மாதிரியே செய்யுங்க. ஸ்டவ் கிட்ட தனியாக போகக்கூடாது, உங்கள் அம்மா ஹெல்ப் வச்சு தான் போகணும். பாய்.